ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். போறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். விவர்ஸ் இது என்னது மயில் மாணிக்கம் பாருங்க. அடுத்தடுத்து இன்னைக்கெல்லாம் 2, 3 பூ பூத்திருந்தாங்க காலையில. அடுத்து நாளைக்குமே 2 பூ பூக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. அதே மாரி சமீம் சையத் அந்த சகோதரி கேசவர்த்தினி பிளான்ட் கேட்டாங்க. ஏற்கனவே ஒரு செடி இருக்கு. அந்த செடி இந்தா இருக்கு பாருங்க. இத நாளைக்கே இந்த சகோதரிக்கு கொரியர் போட்டு விட போறேன். அதுவும் கொஞ்சம் பாவக்கா விதை கேட்டாங்க அன்னைக்கு ஒரு நாளு. அதுபோக ம் அவுரி சீட்ஸ் கேட்டுருக்காங்க. அதுபோக என்ட்ட என்ன விதை இருக்குதோ, அதையும் 2, 3 என்ன செய்யணும், குடுத்து நாளைக்கு கொரியர் போட்டு விட போறேன். அந்த சகோதரி ஃபோன் போட்டாங்கன்னா, ஃபோன எடுங்க. பாருங்க மிஸ் இது 7 டேஸ் ரோஸு. அடுத்தடுத்து நான் வரிசையா திருப்பி மொட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வட்டம் கவனமா இருக்கேன் விவஸ். மண்புழு அவ்வளோ வராத அளவுக்கு. எனக்கு ஏன் அவ்வளோ மண்புழு வருதுன்னா, டீ தூள் வேஸ்ட்ட போடுவேன்ல விவர்ஸ், அதில ஒரு இனிப்பு இருக்கும்ல, அதனால என்ன செஞ்சுச்சு எனக்கு, செடியில நெறைய மண்புழு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதுவே நம்ம தரையில செடி வச்சிருந்தோம்னா, போட்டோம்னா ஒண்ணும் செய்யாது. தரையில எவ்வளோ மண்புழு வந்தாலும், செடி சிறப்பாவே இருக்கும். நம்ம தொட்டியில தானே வச்சிருக்கிறோம். அதனால என்ன செய்யுது, மண்புழு நெறைய உருவானோனயும் அதுக்கு சாப்பாடு கிடைக்காம, நம்ம செடியில இருக்க வேரவே என்ன செய்ய ஆரம்பிச்சுறாங்க, சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. சாப்பிட ஆரம்பிச்சா எனக்கு நெறைய செடிகள் பட்டு போனது காரணமே அதுதான். இப்பக்குள்ள 2 மல்லிகைப்பூ கன்னும் பட்டு போச்சு. அதே மாரி மஞ்ச கனகாம்பரம் இதெல்லாம் அந்த இதனால தான் ஆனது. இப்ப அதனால என்ன செஞ்சிருக்கேன், டீ தூள் வேஸ்ட்டா போடுறதில்ல. எல்லாமே மரத்துக்கடியில போட்டு விட்டுருவேன். இங்க நமக்கு கருவேப்பில மரம் நிக்குதுல்ல, ஸோ அதனால அதுக்கே போட்டு விட்டுருவேன். அதுபோக விவர்ஸ் இன்னைக்கு மிளகாவும் நல்லா சிறப்பா வந்திருக்கு பார்த்துக்கோங்க. 2 கத்திரிக்காய் இப்ப தான் தண்ணி ஊத்தும்போது பார்த்தேன். 2 கத்திரிக்காயும் நல்லா சிறப்பா இருக்குது. மிளகாயும் பாருங்க நல்லா பருத்து, நல்லா திக்கு கிரீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதோட பறிச்சிரணும். இதுக்கப்புறம் விட்டோம்னா என்ன செய்வாங்க? பழுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் முருங்கை கொப்புமே என்ன செய்ய ஆரம்பிச்சுச்சு, தழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பாவக்காவும் மினி பாகல் இருக்கு விவர்ஸ். காமிக்கேன் பாருங்க. அது மாரி அந்த சகோதரி சமயம் செய்யத்தும் பாகல் மினி பாகல் கேட்டிருந்தாங்க. இந்த பாருங்க. இந்த பாவக்கால இவ்வளோ தான் வரும் பெருசு. இதுக்கு மேல என்னாக்கும் பழுத்துருவாங்க. பாவக்காயும் ஒரு 5, 6 கிடக்குது. அதை என்ன செஞ்சுக்கலாம் நம்ம இப்ப ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அதுபோக விவர்ஸ் மணத்தக்காளி கீரை இருக்கு பாருங்க. இந்த ஒரு 1 வாரமா 10 நாளா பறிக்காம விட்டுட்டேன். என்ன செஞ்சுட்டாங்க, பூ பூத்து அவ்வளவும் காய் ஆயிட்டாக. அதனால இந்த காயெல்லாம் பறிச்சு மோர்ல போட்டு வச்சுக்கணும். இந்த வெயில் நேரத்துக்கு போட்டு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அத வறுத்தும் சாப்பிடலாம். புளிக்குழம்புக்கு போட்டுக்கலாம். இந்த வெயில் ஹீட்டுக்கு நமக்கு உடம்பு ஹீட்ட குறைக்கும். வயித்து பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த ஹீட்னால வாயில புண்ணு, வயித்துல புண்ணு வரும் பார்த்தீங்களா? அதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த கீரையோட பழங்கள், காய்கள் எல்லாமே யூஸ் ஆகும். பழுத்த பழங்கள்லாம் எடுத்து வாயில அப்பதையே எடுத்து சாப்பிட்டேன். இந்த காயெல்லாம் என்ன செய்ய போறேன், பறிச்சு மோர்ல போட போறேன். நீங்களும் செடியில காய் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு வதக்கி நம்ம சாப்பிடலாம். மோர்ல போட்டும் புளிக்குழம்புக்குள்ள உள்ள போட்டா நல்லா சூப்பரா இருக்கும். இதுலயும் பாருங்க மிளகாய் எவ்வளோ சிறப்பா இருக்குன்னு பாருங்க. அது மாரி இந்த குட்டி மிளகாயும் நல்லா வந்திருக்குது. அதுபோக விவர்ஸ் நம்ம அந்த கோழியோட உரத்த போட்டு விடுறோம்ல, போட்டு விடுறனால இங்க பாருங்க விவர்ஸ் மல்லிகைப்பூல எத்தன மொட்டு வச்சுருக்கு பாருங்க. எவ்வளோ சிறப்பா வருதுன்னு பாருங்க. நான் அத தான் போட்டு இந்த செடியவே வச்சேன். அதனால 2மே நல்லா சிறப்பா வருது. இது மாரி ஆன்லைன்ல வாங்குனேன் பாருங்க ரோஸ் மில்லி. அது பழைய இலையெல்லாம் உதிர்ந்து புது இலை மொட்டு வைக்கிறாங்க. எல்லாமே நல்லா சிறப்பா வந்துகிட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த முருங்கை இலையும் விவர்ஸ் இந்த பக்கத்துல மரம் இருந்துச்சுல, அதுலேருந்து விதை விழுந்து தானா முளைச்சது தான். நம்ம முருங்கை இதுலயுமே என்ன செஞ்சுக்கலாம், காய்கள் பறிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து பூக்கள் வரப்போகுது. ஏன்னா ஒடிச்சு ஒடிச்சு விட்டே வச்சுக்கிட்டே இருக்கேனா, அதனால சின்னதா இருக்கும்போதே என்ன செஞ்சுருவாங்க, குட்டையா இருக்கும்போதேவும் காய் வந்துரும். நம்ம எட்டமா உயரமா போயிட்டா பறிக்க முடியாதுல்ல. அதுக்காக ஒடிச்சு ஒடிச்சு இவ்வளோ உயரத்துல மட்டும் வச்சிருக்கேன். இது தரையிலேருந்து வர்றதுனால நல்லா சிறப்பாவே இருக்கும். கீரையும் எடுத்துக்கலாம். நம்ம காய் முருங்கைக்காயும் எடுத்துக்கலாம்.
தேங்க் யூ. இங்க பாருங்க விவஸ், இவ்வளோ அறுவடை எடுத்திருக்கோம்.